பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான நாளிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தந்த இந்த வார்த்தையை நான் உங்களுக்காக இப்பொழுது வாசிக்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவராய் இருந்தார். ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அநேக தாய்மார்கள், சகோதரிகள், இந்த நாட்களில் நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு அநேகருடைய முகம், அந்த துக்கம் நிறைந்த முகம், வேதனை கலந்த முகம், பரிதபிக்கிற முகம், எனக்காக யாரும் பரிந்து பேசுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவர்கள் விரும்புகிற அந்த முகத்தை ஆவியானவர் எனக்கு காட்டினார். நான் அந்த முகங்களை பார்த்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த வார்த்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். பரிசுத்தார் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினால் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் இதே போலதான் மனுஷர்களால புறக்கணிக்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க. சில இடத்துல, சில வீடுகள்ல, சில நபர்களுக்கு முன்பாக, சில குடும்பங்களுக்கு முன்பாக, சில வேலை ஸ்தலங்களில கூட நீங்க அசட்டை பண்ணப்பட்டிருப்பீங்க. மனுஷரால் மட்டுமல்ல, சொந்த வீட்டிலேயே கணவர்களால், பிள்ளைகளால் கூட நீங்க அசட்டை பண்ணப்பட்டிருப்பீங்க. சில வீட்டுல பிள்ளைங்க தாய்மார்களை மதிக்கவே மதிக்காது. ஏன் நீ வா போ, நீ என்ன பண்ற, என்ன சொல்ற, நீ சொல்றதை எது கேட்கணும், உனக்கு என்ன தெரியும் இல்லையே, இப்படியெல்லாம் அசட்டை பண்ணப்பட்டிருப்பீங்க. சில கணவர்கள் மனைவிமார்களை ரொம்பவே அசட்டை பண்ணுவார்கள் இல்லையா? இன்றைக்கு அந்த அசட்டை பண்ணப்படும் போது உங்களுடைய இருதயம் நொறுங்கப்படுகிறது, நீங்கள் வேதனைப்படுகிறீங்க. அந்த நேரத்தில் அவமானத்தை தாங்கி கொண்டு நீங்க தனியே போய் எந்த இடத்துல நின்று அழுதிருப்பீங்க. அதே அசட்டை பண்ணப்பட்ட தாயோ, சகோதரியோ, மனைவி யாராக இருந்தாலும், அவமானப்படுத்தப்பட்ட அந்த தாய், மனைவி யாராக இருந்தாலும், நீங்க உங்களுக்கு முடியாம நீங்க அத்தனை பாடுகளோடு இருந்திருப்பீங்க, வலி வேதனையோடு படுத்திருப்பீங்க. அப்பதான் வெளியே போயிட்டு வந்த பிள்ளைங்களோ, கணவரோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கேட்கும் பொழுது, இல்ல அவங்க உள்ள நான் பசிக்கின்று வரும் பொழுது, உங்க வேதனை எல்லாம் மறந்து, உங்களை அசட்டை பண்ணப்பட்டதையும் மறந்துடுவீங்க, உங்களை குத்துனதையும் மறந்துடுவீங்க, உங்களை திட்டுனதையும் மறந்துடுவீங்க. நீங்க எந்திரிச்சு போய் அவங்களுக்காக அந்த நேரத்துல அவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பீங்க. அதுதாங்க தாய் உள்ளம், அதுதான் ஒரு நல்ல மனைவியோட உள்ளம், அதுதான் ஒரு சகோதரியோட இருதயங்க. இப்படிதான் ஏசப்பாவுமே எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்டு, அசிங்கப்பட்டு, அசட்டை பண்ணப்பட்டவராய் காணப்பட்டாருங்க. அப்படிப்பட்ட நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து அழுதீங்களோ, ஐயோ எனக்கு போதும், இந்த வாழ்க்கை போதும், நான் ஒருவேளை நீங்க நினைச்சிருப்பீங்கன்னா என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாமே எனக்கு என் வாழ்க்கையில ஒரு விடிவு காலமே வராதா, இப்படி நான் எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், நிந்திக்கப்பட்டுருக்கிறேன், உனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லுகிற அளவுக்கு என் பிள்ளைகளாலும் மற்றவர்களாலும் நான் புறக்கணிக்கப்படுகிறேன் என்று சொல்லி நீங்க வேதனைப்பட்டு அழுதுட்டு இருப்பீங்க. அப்பா ஏசப்பா உங்களுடைய கண்ணீரை பார்த்திருக்கிறாரு. நீங்க எந்த நிமிஷத்துல, எந்த நேரத்துல அழுதீங்களோ பாருங்களேன். மரியாள், லாசரு மரித்து போயிட்டாரு. மரியாளோடு கூட அந்த நேரம் வரைக்கும் சுற்றில எவ்வளவு ஜனங்கள் இருந்தாங்க, எத்தனையோ பேர்கள் இருந்தாங்க. அவங்க அழுகைக்கு அவங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சிச்சா? ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறான்னு சொன்னவன அவர் எழுந்து புறப்பட்டு அவர் வந்த இடத்துக்கு, அந்த இடத்துல போய் அவர் சந்திக்கும் பொழுது, மார்த்தாள் மரியாள் அந்த பொறுத்து போயிட்டு அவங்க சொல்றாங்க இல்லையா, நீங்க இங்க இருந்த என் சகோதரி மரித்திருக்க மாட்டார் என்று சொல்றாங்க. ஆனா மரியாளுடைய அழுகை, அந்த அழுகைங்க, அந்த கண்ணீர்ல இருதயத்தில் இருக்கிற வலி, வேதனை தாங்க வெளியே வருது. ஒரு தாய், ஒரு சகோதரி, ஒரு பெண்ணுடைய வலி, வேதனை தாங்க முடியாத துக்கம் தான் அந்த கண்ணீரால் வருகிறதுங்க. அந்த கண்ணீராக வருகிறது. அந்த கண்ணீரை இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டார். அவருடைய இருதயத்துக்குள்ள காயம், வலி, வேதனை இயேசு புரிந்து கொண்டு அவர் ஆவியில் கலங்கி அழுதார் அந்த இடத்துல. பாருங்களே, அதுதான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் உங்களுடைய அதே நிலைமையை நீங்க யோசித்து பாருங்களேன். எந்த நிலைமை நீங்க இருக்கிறீங்களோ அந்த நிலையில இருந்து நீங்க அழுதிருப்பீங்க, கண்ணீர் வெடித்திருப்பீங்க. ஒருவேளை குளிக்கிற இடத்துல, டாய்லெட்ல, சமைக்கிற இடத்துல யாருக்கும் தெரியாம கண்ணீர் வெடித்துட்டு தொடச்சிருப்பீங்க. எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும் நம்முடைய இயேசப்பா உங்களை கண்ணீரை பார்த்திருக்கிறேன் என்றால், அவர் இதே பாடுகளுக்குள்ள, அவமானத்துக்குள்ள, நிந்திக்குள்ள, புறக்கணிப்புக்குள்ள அசட்டை பண்ணப்பட்டவராய் போனபடியினால் உங்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். உங்க கண்ணீரை கண்டு உடனே அவங்க உங்களுக்கு பதில் தருகிறார்.
தருகிறவராய் இருக்கிறார். உங்கள் துக்கங்களை அவர் எடுத்துக்கொண்டார். ஏங்க, அவர் எவ்வளவு பெரிய சிலுவையை எடுத்து சுமந்து கொண்டு போனாருங்க. அது உங்க துக்கத்தின் சிலுவை தாங்க. என் மகன் நீ துக்கத்தை எடுக்க வேண்டாம், நான் இந்த துக்கத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி துக்கத்தை சுமந்து கொண்டு போனாருங்க. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க எல்லாரோட துக்கத்தை பாரத்தை எடுத்துக்கொண்டாரு. இனி நீங்க அசட்டை பண்ணப்பட வேண்டியதில்லை, அவமானப்பட மாட்டீங்க, நிந்திக்கப்பட மாட்டீங்க. கலங்காதீங்க, பயப்படாதீங்க, திகையாதீங்க. என் இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாரு. நிச்சயமா அவர் ஜெயம் எடுத்தது போல சிலுவையில் அவர் ஜெயம் எடுத்து இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக பரலோகத்தின் தேவனுக்கு வலது பரிசத்தில் உட்கார்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசுகிறது போல அவருடைய வருகைக்காக அநேக கோடி ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. அவரை அசட்டை பண்ணப்பட்டவர்கள் அவர் வருகைக்காய் காத்திருக்கிறாங்க. அதே போல துக்கப்பட்டு இருக்க உங்களுக்காக காத்திருக்கிற அநேகம் இருக்கிறாங்க. இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்களா, இவங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, இவங்க வர மாட்டாங்களா என்று சொல்லி உங்களுக்காக என்கிற காலங்கள் வருங்க. நிச்சயமா நீங்க இந்த வார்த்தையை விசுவாசித்தீங்கன்னா எல்லா துக்கத்தையும் வேதனையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்துட்டாரு. அவரே உங்கள் பரிகாரி, அவரே உங்களை சமாதான கர்த்தர், அவரே உங்களை சந்தோஷப்படுத்துவர், அவரே உங்களை துக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவர். இந்த உலகத்துல வேற யாரால அது முடியாதுங்க. என் இயேசுக்கு ஒருவரால் அது முடியும். அவர் வந்து பிறந்த இந்த நாட்களை நம்ம கொண்டாட போகிற இந்த நாட்கள்ல மகிழ்ச்சியை உங்களுக்கு தரப்போகிறாருங்க. உலகத்தர சமாதானத்தை தரப்போகிறார். இதுதான் என் இயேசு கிறிஸ்து. அப்பா பிதாவே சுவே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் சமாதானத்தின் நதியை, நிம்மதியின் நதியை கடலை போல ஊற்றுங்க சப்பா. துக்கங்கள் எல்லாம் மாறி போகட்டும், வேதனை எல்லாம் மாறி போகட்டும், கவலை எல்லாம் மாறி போகட்டும் இயேசுப்பா. தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ள போக கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரசாரியோ. ஆமென் ஆமென்.